வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். எங்க விட்டாங்களோ அங்கே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த 4 பேரும் முன்னாடி வராங்க. அதுல அவன் சொல்றான், உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல டீமன்ஸோட ரூல்ஸ் என்னன்னு. யாரு ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் டீமன் லார்டா இருக்க முடியும். அடடா, அவனுங்க ஒருத்தனும் பார்க்கவே பயங்கரமா இருக்கானுங்க. அதோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க தனித்தனியா பார்த்தாலுமே. நான் இப்ப என்ன பண்ண போறேன், என்னால ஸ்கில்லையுமே யூஸ் பண்ண முடியல. கண்டிப்பா நான் சாக தான் போறேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப பார்த்தோம்னா ஹீரோட உடம்புல இருந்து ஏதோ ஆறா மாதிரி வெளியே வருது. அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், என்ன மாதிரியான ப்ரெஷர் இது, இன்னும் சண்டை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளயுமே அவர் பாடியில இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வராரு. இப்ப அவன் சிரிச்சுட்டே சொல்றான், ஆனா உங்களோட இந்த நிலைமையில இந்த 4 பேரையும் தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? பார்த்தா அவனை 4 பேரும் போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கானுங்க. இவன் என்னன்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா எல்லாரும் அங்க இருக்கிற பார்த்துட்டு யோசிக்கிறான், இவனுங்களுக்கெல்லாம் இப்ப என்னதான் பிரச்சனை? இப்ப அவனுங்க எல்லாம் மைண்டுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி சொல்றானுங்க, நீ எப்படி சண்டை போடுறங்கிறத முதல்ல நாங்க பாக்குறோம், அதுக்கப்புறமாட்டி நீ ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தா நாங்க உள்ள கலந்துக்கிறோம் அப்படிங்கிறானுங்க. இறக்கமே இல்லாத ஈவில்ஸ்டா நீங்க. ஆமா, நம்ம எல்லாம் டீமன்ஸ், நமக்கு எப்படி இறக்கம் இருக்கும், நம்ம எல்லாம் ஈவில் தானே. இப்ப அந்த பட்லர் சொல்றான், நம்ம டீமன்ஸோட பாரம்பரிய வழக்கப்படி இந்த சண்டையை ஆரம்பிக்க வைப்போம். இது வாழ்வா சாவாங்கிற சண்டை, நீங்க இதுல சாகுற வரைக்கும் சண்டை போடணும், தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. அதை பார்த்துட்டு அந்த ஆசராட் கேட்கறான், என்ன? அதுக்குள்ளே நம்ம ஹீரோ சொல்றான், இவன் என்ன இவ்வளவு சீக்கிரமா ரியாக்ட் பண்றான் அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஆசராட் பார்த்தோம்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், அவனை பார்த்து பயப்படாத, அவன் வீக்கா தான் இருக்கான், கண்டிப்பா இதுல நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு அவன் அவனுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே கதறான், ஐயோ நான் இப்ப என்ன பண்றது, நான் என்ன பண்றது, நான் என்ன பண்றேன்னு அவன் பயத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மை என்னன்னா, நான் இங்க வந்தோடனே இந்த டீமன் கிங்கோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நான் ஸ்ட்ராங் கிடையாது. இருந்தாலும் இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? குலைக்கிற நாய் மாதிரி தான் நான் கத்த தான் முடியும் இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு. டக்குன்னு பார்த்தோம்னா அட்டாக் பண்ண வரான். சரி ஆரம்பிப்போமான்னு அதை மாதிரி ஹீரோ கத்துறான், ஐயோ. அப்புறமாட்டி யோசிக்கிறான், இதே மாதிரியான மூவ் நான் ஆல்ரெடி கேம்ல பார்த்திருக்கேன். இது வந்து த்ரஸ்ட் இல்லைன்னா ஸ்லாஷ் அட்டாக் தானே. ஹீரோ மனசுக்குள்ளேயே கத்துறான், எனக்கு வாய்ப்பே இல்லை, இது மாதிரியான ஒரு விஷயத்த நான் எப்படி டாச் பண்ண முடியும்? அப்படி சொன்னவன் பார்த்தா அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டான். என்னது, நான் இதுல இருந்து எப்படி டாச் பண்ண அப்படின்னு ஹீரோவே அவனுக்கே ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ யோசிக்கிறான், அவனோட இடது காலம் முன்னாடி வச்சு வரான் அப்படின்னா அவன் த்ரஸ்ட் தான் யூஸ் பண்ண போறான். இதே மூவ் தான் அப்படியே கேம்ல யூஸ் பண்ணான், இது அச்சு மாறாம அப்படியே இருக்கு. அங்கிட்ட போயிட்டு யோசிக்கிறான், என்னது அவன் அதை டாச் பண்ணிட்டானா? அப்ப அந்த மரத்துக்கு பின்னாடி நின்று ஆர்ச்சிடெக் சொல்றான், கிரீடாஸ் அந்த அட்டாக்கர் நல்லாவே பார்த்தான், அதை டாச் பண்ணிட்டு அவன் கவுண்டர் அட்டாக் பண்ணி அவனோட கையே துண்டா எடுத்திருக்கலாம், ஏன் அவன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு அட்டாக் பண்றான், அதையுமே ஹீரோ டாச் பண்ணிட்டு யோசிக்கிறான், இங்க என்னதான் நடக்குது? இவனோட அசைவு எல்லாமே அந்த கேம்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. உண்மையே சொல்லணும்னா நான் கேம்ல அவனை முதல் தடவை பார்த்தப்ப அவனை தோக்கடிக்கவே முடியாதுன்னு இப்ப நமக்கு கேம்ல ஆண்டுகிட்டு இருக்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் சொல்றான், என்னது இது, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவனை தோக்கடிக்க முடியுமா என்ன அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட அவன் சொல்றான், அவனோட அந்த அட்டாக் அது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, அதோட ஒயிட் ரேஞ்சில் ரொம்பவே ஷார்ப்பாவும் இருக்கும். ஆனா நான் அவன்கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தேன், திருப்பி திருப்பி தோத்தேன். என்னோட 128வது முறை தான் நான் அவனை தோக்கடிச்சேன். அதுதான் என்னோட முதல் வெற்றி அவனுக்கு எதிராக. நான் இந்த 19 தடவை அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த 19 தடவையிலும் இவங்கிட்ட ஒரு அடி கூட வாங்காம தான் அந்த கேமை கம்ப்ளீட் பண்ண. இது ரொம்பவே ஈஸி அப்படி சொன்னவன் கத்துறான், எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு எந்த வழியுமே இல்ல, அவன் என்ன அட்டாக் பண்ண. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தவங்க எல்லாம் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ எல்லா அட்டாக்லயுமே இருந்து டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, ஆசராட் அவனை வீக்கா இருக்கதா சொன்னான், ஆனா ஆசராட்டை வச்சு அவர் கேம் தான் விளாண்டுகிட்டு இருக்காரு, அதுவும் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. ஆசராட் திரும்பி பைத்தியக்காரா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், என்ன ஒரு நிம்மதி, அவனால அட்டாக் ஒண்ணு கூட என் மேல படாது, இதுக்கு அர்த்தம் என்னால அவனை தோக்கடிக்க முடியும்னு இல்ல, இருந்தாலும் அவனோட அட்டாக் எல்லாத்துல இருந்து என்னால டாச் பண்ண முடியும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நான் கண்டுபிடிச்சேன்னா, இந்த உலகம் கேம் வேர்ல்டோட அதே ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுது. இப்ப பார்த்தோம்னா டக்குனு ஹீரோட சைட்ல ஒரு சிஸ்டம் பாப்ப பாக்குது, கிம் ஜான்சியோல், நீங்க இந்த உலகத்தோட அடிப்படை விதிமுறை என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. அதோட உங்க எனிமியோட அட்டாக்க உங்களோட ஹை கான்சென்ட்ரேஷன் மூலமா ஒரு கீரல் கூட இல்லாம டாச் பண்றீங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதை பார்த்து ஹீரோ யோசிக்கிறான், என்னது இது, எதுவும் வெப்டூனா என்ன? அவன் கத்திக்கிட்டே ஹீரோவை அட்டாக் பண்ண வரானா. டக்குன்னு பார்த்தா ஹீரோக்கு அந்த மெசேஜ் என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கு ரிவார்டா உங்களுக்கு பிளேயபிள் கேரக்டரோட பாதி திங்ஸ் தரப்படுது. அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், என்னது டார்கெட் ஃபங்க்ஷன் அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. பார்த்தா அவன் உடையாடுறவன் மண்டை மேல டார்கெட் காட்டுது. இது வந்து இந்த டார்கெட் தானே, இந்த டார்கெட் ஸ்பெஷல் ஸ்கில்ல யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும், அப்ப அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கிழிக்கிறான். கிழிச்சு பிளடி ஸ்ட்ரைக் அந்த அட்டாக்கா பண்றான்.
அந்த அட்டாக்கை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த டீமன்ஸ் எல்லாம் கத்துது, ஏய் டீமன் கிங் கிரீடோஸ் ஆசம் அருமை, உங்களை மிஞ்சறதுக்கு யாருமே இங்க கிடையாது. அவன் அந்த அட்டாக்கை வாங்கினதுனால அவனோட அண்டர்வேர் மட்டும்தான் இருக்கு, பாக்கி எந்த பொருளுமே அவன் மேல இல்ல. ஹீரோ அவனை பார்த்துட்டு யோசிக்கிறான், என்ன அவன் இன்னுமே உயிரோட இருக்கானா? ஆனா எப்படி பிளடி ஸ்ட்ரைக்கர் கேம்ல வாங்கினவங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, வாங்கின அடுத்த நிமிஷமே செத்து போயிடுவான். அடடா அவனோட எனர்ஜி ஃபுல்லாவே ரெக்கவர் ஆகுது, அவனோட அந்த ரெக்கவரிங் ஸ்கில் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, இது ரொம்பவே பிரச்சனை, இவனை நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். தொடர்ந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான், பிளடி ஸ்ட்ரைக்னு போட்டு. அதை பார்த்து அவங்களாம் பயப்படுறாங்க, என்ன அவன் அணுவா கொள்றாரா என்ன? அவரால் நினைச்சா ஒரேடியா கொல்ல முடியும், இருந்தாலும் அவர் அந்த வலியை அனுபவிக்கணுங்கிறதுக்காண்டி அவனை போட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தோம்னா, அடடா இவன் சாகவே மாட்டேங்கிறானே, இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு சிஸ்டம் மெசேஜ் வருது, நீங்க அசுராட்டா ட்ரெஸ்ஸே இல்லாம ஆக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் அன்லாக் ஆகுது. இந்த சிஸ்டம் என்ன நினைச்சிச்சு, என்ன ஒரு பருவட்டன் நினைக்குதா என்ன? அப்ப பார்த்தா அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஆர்மர் ரிமூவல் சிஸ்டம். அப்படியா? அப்படின்னா ஆர்மர் நிறைய இருக்குமா அப்படின்னு ஹீரோ போய் பார்க்கறான். பார்த்தா ஹீரோ போட்டிருக்கான் அந்த ஆர்மர் மட்டும்தான் அதுல இருக்கு. இந்த ஸ்கில்னால என்ன புண்ணியம், இதுல நான் வச்சிருக்க இந்த ஒரே ஒரு ஆர்மர் அவுட்ஃபிட் மட்டும்தான் இருக்கு, அதை விடுவோம். முதல்ல இவன் கதை என்னன்னு பார்ப்போம். இவன் சீக்கிரமா ரெக்கவர் ஆகுறான், அப்படி பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே அவன் பழைய நிலைமைக்கு வந்துருவான். இவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இவனை கொல்ற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா ஹீரோ யோசிக்கிறான், ஒரு நிமிஷம் இரு, இவன் என்ன சாகலை, இருந்தாலும் என்னால் இவனை டார்கெட் பண்ண முடியுது, அப்படின்னா என்னால் அந்த பிளடி ஸ்ட்ரைக்கமே பயன்படுத்த முடியும், நல்ல ஐடியா அப்படின்னு யோசிச்சுட்டு இவனை நான் அந்த கிரவுண்டோட இணைக்கணும். இணைச்சேன்னு சொன்னா என்னால் டன் கணக்கான நைட்ரஜனை உருவாக்க முடியும், நான் எவ்வளவு பெரிய அதி மேதாவி அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவனுங்களை திரும்பி பார்க்கறான். அங்க இருக்கிறவனுங்க நான் இப்ப பண்ணதை பார்த்து என் மேல கண்டிப்பா பயம் வந்திருக்கும், நல்ல விஷயம் இரு, இப்ப அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சிகிரியை கூப்பிடுறான். சிகிரி இங்க வா. சொல்லுங்க டிமன்லாட். இந்த ஆசராட்டை டைட்டா ஒரு கயிறை வச்சு கட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு சிகிரி யோசிக்கிறா, இவருக்கு ஒரே நேரத்துல ரெண்டு பேருமே அசிங்கப்படுத்துறாரு, என்னையும் ஆசராட்டையும். ஒரு ட்ரெஸ்லயே போடாத ஒரு ஆணை என்ன கட்டி போட சொல்றாரு. இப்ப பார்த்தா அவனை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்ப பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், ஸ்டெப் 1 முடிஞ்சிடுச்சு, ஒரு லைட்னிங் ராட். இப்ப பார்த்தோம்னா அந்த ஆசராட் ரெக்கவர் ஆகிறான். ரெக்கவர் ஆனவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், இந்த ஆசராட் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். ஏ டீமன் கிங், நீ உண்மைக்குமே வீக் ஆயிட்ட, உன்னால ஒரே அட்டாக்கால அந்த பிளடி ஸ்ட்ரைக் வச்சு என்ன கொல்ல முடியும், உன்னால கொல்ல முடியல, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா அவன் தலையை துண்டா வெட்டி எடுத்துருவேன். அவன் அப்படி கத்தும் போதே நம்ம ஹீரோ பிளடி ஸ்ட்ரைக்னு அந்த அட்டாக்க பண்றான். இதுதான் ஸ்டெப் 2, காத்துல இருக்கிற ஆக்சைடையும் நைட்ரஜனையும் நைட்ரேட்டா என்னால மாத்த முடியும். இப்ப நம்ம ஹீரோ ஆர்ச்சிடுக்க பார்த்து சொல்றான், ஹேர் டாக் உன்னோட ஃபாக கொண்டு வா, அந்த ஃபாக் ரொம்பவே திக்கா இருக்கணும், அதோட அதுல வாட்டர் ஃப்ளோவும் இருக்கணும். என்னன்னா அவன் ஷாக்ல கேட்டுட்டு யோசிக்கிறான், எனக்கு புரியுது, இந்த இடத்த சுத்தி அவர் அந்த ஃபாக கொண்டு வந்தாருன்னு சொன்னா அதுவும் லைட்னிங் இருக்கு, அதனால அதை வெட் ஆகுற அவனோட பாடி இன்னமும் வலிய தரும். இது என்ன மாதிரியான கொடுமையான ஒரு விஷயம், என்ன ஒரு கிரியேட்டிவான டார்ச்சர் மெத்தட், இது மாதிரியான விஷயங்களை நானும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்ப அந்த ஆர்ச்சிடோக் அவரோட அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி ஃபாக பரப்புறாரு. அவனை சுத்தி அந்த ஃபாக் இருக்கும்போது ஹீரோ சொல்றான், ஸ்டெப் 3 ஃபாக ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லாவே பரப்பணும். ஸ்டெப் 4 திருப்பியும் பிளடி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணணும். பிளடி ஸ்ட்ரைக்னு அந்த அட்டாக் பண்றான். இப்ப ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அடடா என் கை என்ன இந்த வலி வலிக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, அட என்ன கொடுமை இது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிளடி ஸ்ட்ரைக்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பண்ணும்போது யோசிக்கிறான், என்ன ஒரு அருமையான ஐடியா, இவனை வச்சே நான் இந்த இடம் ஃபுல்லாவே நைட்ரஜனை பரப்பிடுவேன், இதை வச்சு ஒரு பயங்கரமான ஹார்வெஸ்ட் என்னால பண்ண முடியும், அதாவது அறுவடை பண்ண முடியும்னு சொல்றான். இப்ப சிரிச்சுக்கிட்டே பிளடி ஸ்ட்ரைக்க பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணிட்டு அந்த மண்ணள்ளி பாத்துக்கிட்டு இருக்கான். நல்லது, ஒரு வழியா இந்த மண்ணில் நைட்ரஜனை சேர்த்துட்டேன், அடுத்தது இந்த மண்ணோட தரத்தை ஏத்தணும், இப்ப அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ல ஆக்சிஜன் இந்த லேண்ட்ல உள்ள இருக்காது, அப்படி உள்ள இல்லைன்னு சொன்னா வாட்டர்னால ப்ராப்ளம் வரும். நம்ம இப்ப இதை என்ன பண்ணோம், நல்ல ஒரு ஃபார்மிங் லேண்ட் வேணும், ஆக்சிஜன் இந்த லேண்டோட உள்ள இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சரை காட்டுறாங்க. இப்ப நான் இருக்கிற இந்த நிலைமையில எனக்கு இப்ப என்ன தேவைன்னா, நான் கண்டிப்பா உருவாக்க வேண்டியது அது உரம் தான். இப்ப எல்லாரும் பக்கமும் திரும்பி சொல்றான், உங்க எல்லார்ட்டையும் சொல்றேன், போயிட்டு நீங்க உங்க பாத்ரூம்ல இருக்கிற அதை கொண்டு வாங்க, எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லி ஆசுராட்ட ஒரு கிரில்ல வறுக்கிற மாதிரி வறுத்து அவனை சுத்தி இப்ப இதை வைக்கணும்னு சொல்றாரே, கொடுமையான விஷயம் இல்ல, இதை என்னால் நம்பவே முடியல, இது ரொம்பவே கொடுமையான விஷயம் அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டாங்க. இப்ப சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஏஜிடிக்கு மிச்சு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப யார கத்துறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப ஏஜிடிக்கு மிச்சு அங்க போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தோம்னா லாய்டும் ஜேவியரும் இருக்காங்க. அப்ப லாய்டு சொல்றான், எங்களை ஒரு குரூப் ஆஃப் காப்ளின் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் இந்த நிலைமையில இருக்கோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஜேவியர் சொல்றான். டக்குன்னு அவன் புல்லுல இருந்தான் தான் இதை விளக்கணும்னே அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து பயப்படுறாங்க. அவன் பயப்படும் போது சொல்றான், என்னை பார்த்து நீங்க பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது, அவன் பார்க்கவே வித்தியாசமான சட்டை போட்டிருக்கான், அதோட அவனை பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு இவனுங்க யோசிக்கும் போது அவன் கேட்கறான், அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கா? டக்குன்னு பார்த்தா அவனை தூக்கிடுறான். தூக்கினோனையும் ஓ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறமேட்டே அவன் சொல்றான், போற வழியே காட்டு. சரி புரிஞ்சிச்சுன்னு காட்டுறான். அதுக்கப்புறமேட்டு நடந்து போகும்போது சொல்றான், நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எனக்கு ஜேவியரை பார்த்தா பொறாமையா இருக்கு. இப்ப ஜேவியர் கேட்கறான், நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணுமா, நீங்க யாரு? அப்ப அவன் சொல்றான், இந்த நேரத்துல இருந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது நான் யாருங்கிறது தான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.